அறை வெப்பநிலை தீட்டா நோட்டில் நீளம் எல் நோட்டை கொண்ட செம்பினால் செய்யப்பட்ட ஒரு குழாய் வெப்பநிலை தீட்டாவிற்கு வெப்பமாக்கப்படுகிறது. குழாயின் நீளத்தில் உள்ள அதிகரிப்புக்கான ஒரு கோவை எழுதுக. செம்பின் ஏகபரிமாண விரிகை திறன் அல்பா ஆகும். கேள்வியை ஒழுங்கா வாசிச்சு நீட்சிக்கானது கேட்கறாங்களா இல்லாட்டி இறுதி நீளத்துக்கு கேட்கறாங்கிறத பாத்துட்டீங்க. சரி, நீளத்தில் உள்ள அதிகரிப்புக்கான, அதாவது டெல்டா எல் தான் கேட்கறாங்க. டெல்டா நீங்க சொல்லலாம் என்னது, எல் நோட் இன்டு அல்பா டீட்டா. ஈ சமன் எல் அல்பா டீட்டா, அந்த சமன்பாடு தெரியும். எல் நோட் அல்பா டீட்டா அவங்க தந்திருக்க கணியங்கள் சார்பாகவே சொன்னீங்கன்னா சரி. இப்ப டீட்டா டெல்டா டீட்டா போடும்போது டெல்டா டீட்டான ஒரு விஷயம் அவங்க தரல இல்லையா. அவங்க எப்படி தந்திருக்காங்க, இறுதி வெப்பநிலை ஆரம்ப வெப்பநிலை அப்படிதான் தந்திருக்காங்க. அப்ப வெப்பநிலை வித்தியாசம் தானே, அதாவது டீட்டா மைனஸ் டீட்டா. நீங்க அவங்க தந்திருக்க கணியங்கள் சார்பாக எழுதி கொடுப்பீங்களா இருந்தால் விட சரி. அடுத்த கேள்வியை பாருங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதும் போது எப்போதும் உறுதியான நிலைமைகளை கருதுக. அறை வெப்பநிலை டீட்டா நோட்டில் நீளம் எல் நோட்டையும் குறுக்குவெட்டு பரப்பளவு ஏ நோட்டையும் கொண்ட ஒரு காவலித்த நேர் செப்பு குழாய் ஒரு பெரிய தூரத்தினால் வேறாக்கப்பட்டு இரு எண்ணெய் தாங்கிகளுக்கு இடையே அமர்த்தப்பட்டு வெப்பமாக்கிய எண்ணெய் ஒரு தாங்கியிலிருந்து மற்ற தாங்கிக்கு கொண்டு செல்ல பயன்படுத்தப்படுகிறது. தாங்கிகளுக்கு இடையே உள்ள தூரம் எல் நோட்டில் நிலையாக வைத்திருக்கப்படின் குழாயினூடாக வெப்பமாக்கிய எண்ணெய் அனுப்பப்படும் போது குழாயில் ஒரு நெருக்கு தகைப்பு உண்டாகும். ஆமா, நியாயம் தான். ஏன்னா குழாய் இப்ப விரிவடைந்தால் அதுல பாருங்க ஒரு வளை ஒண்ணு போட்டு அந்த குழாயை வச்சிருக்காங்க இல்லையா. அது ஏன்னு நம்ம கேள்வியில தொடர்ச்சியா செஞ்சுட்டு போகும்போது அவங்க விளங்கப்படுத்துவாங்க. நம்மளுக்கு கேள்வியா வரும். நம்ம நேரா அந்த குழாய் வச்சிருப்பதாக இருந்தால் அந்த குழாய் நீட்சி அடைய போகுது. பரப்பளவுலையும் மாற்றம் வரும். அதே மாதிரி நீட்சி அடைந்த அந்த நீட்சி அந்த ரெண்டு டேங்கையுமே பாதிப்புக்கு உட்படுத்தி வைப்பை ஏற்படுத்தும். நம்ம சில இடங்கள்ல பார்த்திருப்போம். டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகிற பைப்ல இருந்து இன்னொரு டேங்குக்கு கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை ஒரு நேரான குழாயில போட்டு வச்சிருந்தால் பகல்ல வெயில் அடிக்கும் போது அந்த குழாய் எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த ஓவர்ஃப்ளோ ஆகிற துண்டு உள்ளுக்கு அமுங்கின மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷேப், இந்த மாதிரியான ஒரு ஷேப்புக்கு அந்த ஓவர்ஃப்ளோ ஆகிற அந்த பகுதி அந்த டேங்க்ல உள்ளுக்கு அமுங்கி இருக்கும். இது காரணம் என்னன்னு பார்த்தால் அந்த குழாய் நீட்சி அடைஞ்சிருக்கு. அந்த நீட்சியால அந்த டேங்க்ல ஒரு தகைப்பு தொழிற்பட்டு அதே நேரம் வெப்பநிலை கூடவா இருக்குமா டேங்கும் இலகி போன மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆயிரும். அப்போ அமுத்துப்பட்டு அவர் உள்ளுக்கு அமுங்கின மாதிரி இருப்பாரு. இது நம்ம நிறைய இடங்கள் பார்த்திருப்போம். அதே மாதிரி ஒரு பிரச்சனை இங்கேயும் ஏற்படும். அதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கேள்வி போகுது. ஒரு நல்ல ஒரு கேள்வி, நாம் பிராக்டிகலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேள்வி பாருங்க. செம்புக்கான நெருக்கு மீள்தன்மை எல்லையை விஞ்சாமல் குழாயினூடாக அனுப்பத்தக்க எண்ணெயின் உயர்ந்தபட்ச வெப்பநிலை டீட்டா எம்மிற்கான ஒரு கோவை எழுதுக. செம்பின் மீள்தன்மை எல்லையை ஒத்த நெருக்கிய தகைப்பு டெல்டா எல் நோட் என கொள்க. அதாவது நெருக்கு தகைப்பு டெல்டா எல் நோட் சொல்றாங்க. அந்த டைம் எண்ணெயின் வெப்பநிலை டீட்டா எம். நெருக்கு தகைப்பு இல்ல, மீள்தன்மை எல்லையை ஒத்த நெருக்கிய நீளம் டெல்டா எல் நோட் என கொள்க. அதாவது இந்த கோல் ஆரம்பத்துல எல்லுங்கிற நீளத்துல இருந்துச்சாம். வெப்பநிலை கூடி நெருக்கப்படுறதால வந்த நெருக்கிய நீளம் டெல்டா எல் நோட்டாம். அதாவது இது ஒரு நீட்சி மாதிரி இல்லையா. அந்த நீட்சி தான் டெல்டா எல் நோட்னு சொல்றாங்க. அந்த டைம் எண்ணெயின் வெப்பநிலை டீட்டா எம்னு தராங்க. ஆகவே நீங்க சொல்லலாம் டெல்டா எல் நோட் சமன் எல் நோட் இன்டு அல்பா டீட்டாக்கு பதிலா டீட்டா எம் மைனஸ் இப்படி வரப்போகுது அந்த டெல்டா எல் நோட். சரி, அடுத்த பாருங்க. இதுல இருந்து அவங்க என்ன டீட்டா எம்முக்கான ஒரு பெருமானம் தான் காண சொல்றாங்க இல்லையா. டீட்டா எம்மிற்கான ஒரு கோவை எழுது. அப்ப டீட்டா எம் நீங்க எழுவாய் மாற்றம் செய்யணும். எழுவாய் மாற்றம் செய்தால் டீட்டா எம் உங்களுக்கு வரும் டெல்டா எல் நோட் மைனஸ் எல் நோட் அல்பா. அப்படி ஒருத்தர் இருப்பாரு. அந்த மைனஸ் அந்த சைட் போனா பிளஸ் ஆயிருவார். கீழே ஒரு எல் நோட் அல்பாவால பிரிச்சு விடுவீங்களா இருந்தால் டீட்டா எம் வரும். அப்ப அதை நீங்க நோட் டீட்டா நோட் அல்பா ஆக டெல்டா எல் நோட் ஓவர் எல் நோட் அல்பா இதான் என்னவா இருக்கும், டீட்டா எம் ஆக இருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த எல் நோட் அல்பாவால ரெண்டு சைடும் தனித்தனியா பிரிச்சும் நீங்க கொடுக்கலாம். அது நீங்க எப்படி வேணா சுருக்கினா சரி. டீட்டா எம்க்கு ஒரு கோவை வேணும், அவ்வளவுதான். மேலே பியில் குறிப்பிட்டுள்ளவாறு குழாயின் நெருக்கலை தவிர்த்து அதனை உயர் வெப்பநிலை டீட்டா எச், இந்த டீட்டா எச் டீட்டா எம் விட பெருசு இல் உள்ள எண்ணெயை கொண்டு செல்வதற்காக அறை வெப்பநிலை டீட்டா நோட்டில் இடை ஆரை ஆர் நோட்டை உடைய ஒரு செம்பின செய்யப்பட்ட ஒரு மேலதிக சிறிய வட்ட பகுதியை சேர்த்து அது குழாயின் ஒரு பகுதியாக அமையுமாறு உருவில் உள்ளவாறு குழாயை மாற்றி அமைக்க தீர்மானிக்கப்பட்டது. அதாவது என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், நீங்க நேரா குழாய வச்சிருந்தால் தான் இந்த டேங்க் ரெண்டுக்கும் இடையில இந்த டேங்க்கும் இடையில குழாயை நீங்க நேரா பொறுத்து இருந்தால் அப்போதான் இதுல கொண்டு போகக்கூடிய உயர்ந்தபட்ச எண்ணெயின் வெப்பநிலை டீட்டா எம். இந்த வெப்பநிலையில தான் நீங்க மேக்ஸிமம் கொண்டு போகலாம். அதுக்கு மேல கொண்டு போவீங்களாக இருந்தால் செம்பு உடஞ்சு போயிடும். அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணக்கு செஞ்சு கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ இந்த டீட்டா எம் விட உயர் வெப்பநிலையில எண்ணெயை கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்க. என்ன செய்யணும், இந்த கோல்ல ஏற்படுற நீட்சி டேங்க் பாதிக்கிறது குறையிற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்போ என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், இந்த குழாயை நேரடியா ஒண்ணுக்கு ஒண்ணு நேரடியா கனெக்ட் பண்ணாம இப்படி கனெக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயத்துல கனெக்ட் பண்றாங்க. அப்ப என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த குழாயில நீட்சி ஒன்று ஏற்படும் போது இவங்க ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட நீளம் எல் நோட்டாகவே இருக்க இந்த வளைந்த பகுதி இந்த ஆறு என்ன செய்ய போகுது கூட போகுது.
அதாவது இன்னும் கொஞ்சம் பெருசாயிருச்சுன்னா இந்த ஆரை வந்து இன்னும் பெருசாகும். அப்ப இன்னும் கொஞ்சம் நீட்சி அடையும் போது இன்னும் இந்த ஆரை பெருசாகும். ஆனால் இந்த இவங்க 2 பேருக்கும் இடைப்பட்ட நீளம் L நோட் மாறாதவாறு பெறப்படும் இல்லையா? அப்படி ஒரு ஐடியா ஒன்று பிளான் பண்றாங்க. முதலாவது பார்ட் பாருங்க. அத்தகைய ஒரு மாற்று அமைப்பின் மூலம் மேலே பியில் குறிப்பிட்டவாறு வெப்பநிலையுடன் குழாயின் நெருக்கலை எங்கனம் தவிர்க்கலாம் என விளக்குக. அப்ப எப்படி நீங்க சொல்லுவீங்க? குழாயில் யாதாயினும் ஒரு நீட்சி ஏற்படும் போது அது வட்டப்பகுதி அவருடைய ஆரை அதிகரிப்பதன் மூலம் நீட்சி உள்வாங்கப்படுது இல்லையா? இங்க இருக்க நீளம் வந்து L நோட்டாகவே பேணப்படுற மாதிரி ஏற்படுற நீட்சி எல்லாமே இந்த வட்டப்பகுதியில தான் வட்டப்பகுதியில ஏற்பட்டு வட்டப்பகுதியின் ஆரை தான் அதிகரிக்கும். ஆகவே குழாய்களுக்கு இடையிலான தகைப்பு மாறாமல் பேணக்கூடியதாக காணப்படும். அப்ப நீங்க அதை எப்படி எழுதுவீங்க? வட்டப்பகுதியின் ஆரை அதிகரிக்கும், சுயாதீனமாக விரிவடையும் போது வட்டப்பகுதி விரிவை உள்வாங்கும். அந்த மாதிரி ஒண்ணு எழுதி கொடுத்தீங்கன்னா சரி. ஏன்னா விரிவு நேரான குழாயில இனி வரப்போறது இல்லை. அடுத்த கேள்வி பாருங்க. அரை வெப்பநிலை தீட்டா நோட்டில் குழாயின் மொத்த நீளம் யாது? அரை வெப்பநிலை தீட்டா நோட்ல பாப்பமாக இருந்தால் இந்த L நோட்டுங்கிற நீளம் அந்த குழாய்க்கு இருக்கும். அது இல்லாம R நோட்டுங்கிற ஆரைன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த R நோட் ஆரைக்குரிய வட்ட தடத்தின் நீளம் ஒன்று இருக்கும். அப்ப மொத்த நீளம் அதுக்கு வந்து நீங்க வசனமாவே எழுதிக்கோங்க. அரை வெப்பநிலையில் மொத்த நீளம் சமன் L நோட் சக 2πr நோட்டாக இருக்கும். L நோட் சக 2πr நோட்டாக இருக்கும். இதுதான் குழாயின் மொத்த நீளமாக இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்க. வெப்பநிலை தீட்டா எச்சில் எண்ணெயை குழாயினூடாக அனுப்பும் போது குழாயின் மொத்த நீளம் LHற்கான ஒரு கோவையை பெறுக. சரி, இப்போ நான் முதலே சொல்லிட்டேன், வெப்பநிலை கூட்டுறதால L நோட்ல மாற்றம் வரப்போறது இல்ல. அப்ப யாரு மாறும்? அந்த வட்ட பகுதியின் விட்டம் தான் மாறப்போகுது. இப்ப இந்த குழாயின் ஆரம்ப நீளம் தீட்டா நோட்ல எவ்வளவு? L நோட் சக 2πr நோட்னு தெரியும். அப்புறம் நீளம் காணணும். அப்ப என்ன செய்யலாம்? மேல இருக்க அந்த டெல்டா L சமன்பாட்டுல பிரதியிட வேண்டியதான். அப்படி இல்லாட்டி L சமன் L நோட் இன்டு 1 பிளஸ் ஆல்பா தீட்டா இல்லையா? இந்த சமன்பாட்டுல போட வேண்டியதான். LH சமன் L நோட். L நோட் நம்மளுக்கு தெரியும் தானே? L நோட் அதாவது ஆரம்ப நீளம் வந்து L நோட் சக 2πr நோட் இன்டு 1 சக அல்பாக்கு பதிலா அல்பான் தான் தந்திருக்காங்க. வெப்பநிலை வித்தியாசம். இது உண்மையிலே டெல்டா தீட்டான்னு எழுதுவோம். தீட்டான்னு போட்டிருக்கேன். வெப்பநிலை வித்தியாசம் தீட்டா H மைனஸ் தீட்டா நோட்டாக இருக்கும். ஈஸியான ஒரு கேள்வி தானே? அப்ப இது வந்து Hங்கிற தீட்டா Hங்கிற வெப்பநிலையில உள்ள நீளமாக இருக்கும். சரி, 4வது கேள்வியை பாருங்க. வெப்பநிலை தீட்டா Hல் உள்ள எண்ணெய் குழாயினூடாக அனுப்பப்படும் போது வட்டவெட்டின் புதிய இடை ஆரை RH ஒரு கோவையை பெறுக. சரி, வட்டவெட்டின் வடிவம் வட்டமாக உள்ளது என கொள்க. அதாவது என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், இப்ப வந்து L நோட் மாறி இருக்க போறது இல்ல. அந்த வட்டத்தின் ஆரை தான் கூடியிருக்க போகுது. அந்த வட்டத்தின் இப்ப உள்ள ஆரை என்ன அப்படிங்கறதான் கேள்வி. என்னன்னு சொன்னால், இறுதி நீளம் நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க LH. இந்த LHல L நோட்டுங்கிற பகுதி மாற போறது இல்ல. L நோட்டுங்கிற பகுதி மாற போறது இல்ல. அப்ப அந்த L நோட் அப்படியே இருப்பார். அப்ப நான் சொல்லலாம், இப்ப இருக்க ஆரை ஒரு கேபிட்டல் R அப்படின்னு போட்டால் இந்த LHங்கிறது L நோட் சக 2π கேபிட்டல் Rன்னு சொல்லலாமா இல்லையா? இது பகுதியின் நீளம். இந்த L நோட் இனி எப்பயுமே மாற போறது இல்ல இல்ல. அப்போ இந்த கேபிட்டல் R தான் கேள்வி. அப்ப LH மைனஸ் L நோட் ஓவர் 2π தான் என்னது? கேபிட்டல் R ஆக இருக்கும். இப்போ நீங்க LH எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்கல்ல, LH எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. இதை வந்து கேபிட்டல் RH ஏதோ ஒரு குறியீடு தராங்க. அப்ப இந்த LH கண்டுபிடித்து வைத்திருப்பீங்க. அதை வந்து நீங்க பிரதியிடணும். பிரதியிட்டால் உங்களுக்கு பிரதியிட்டு சுருக்க உங்களுக்கு விட வருது. கொஞ்சம் பெருசா தான் வருது. 2π ஸ்மால் r நோட் 1 சக அல்பா தீட்டா H மைனஸ் தீட்டா நோட். ஓகே, சக L நோட் அல்பா இன்டு தீட்டா H மைனஸ் தீட்டா நோட். இதுக்கு கீழே ஒரு 2π இருக்கு. இதுதான் RH புதிய ஆரையாக காணப்படுது. ஓகே, 5வது கேள்வி பாருங்க. அரை வெப்பநிலை தீட்டா நோட்டில் உள்ள கனவளவுடன் ஒப்பிடும் போது தீட்டா எச்சில் குழாயில் உள்ள எண்ணெயின் கனவளவில் உள்ள அதிகரிப்புக்கான ஒரு கோவையை எழுதுக. உள்ள அதிகரிப்பு காண்றதுக்கு முதலாவது உங்களுக்கு ஆரம்ப கனவளவு என்ன அப்படிங்கறது தெரியணும். நீங்க எண்ணெய் வந்து அந்த டேங்க்குள்ள உள்ள எண்ணெயிலையும் கனவளவு அதிகரிப்பு ஏற்படும். அதெல்லாம் நீங்க கருத வேண்டிய அவசியம் இல்லை. குழாயின் உள்ளுக்கு என்ன கனவளவு அதிகரிக்குது அப்படிங்கறத மட்டும் நீங்க பார்த்தா போதும். முதல்ல தீட்டா நோட்டுங்கிற வெப்பநிலையில் உள்ள கனவளவு, அதை V நோட்னு சொல்றேன். நீங்க V நோட் எழுதலாம். குறுக்குவெட்டு பரப்பளவு ஒரு ஏன்னு வச்சுக்கோ. அல்லது தீட்டா நோட்ல குறுக்குவெட்டு பரப்பளவு வெப்பநிலையோட மாறும். அப்ப தீட்டா நோட்ல A நோட்டுங்கிற குறுக்குவெட்டு பரப்பளவு இருக்கு. அந்த டைம்ல உள்ள V நோட் பார்க்க போறீங்க. அப்ப குறுக்குவெட்டு பரப்பளவை நீளத்தால பெருக்கி விட்டா உங்களுக்கு என்ன வரும்? கனவளவு வரும். அப்ப V நோட் சமன் A நோட் இன்டு L நோட். L நோட் நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. L நோட் இல்ல, அது L ன்னு போட்டிருக்கோம். L வந்து L நோட் சார்பா நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. A நோட் இன்டு L க்கு பதிலா L நோட் சக 2πr நோட். இதான் என்னது? குழாயின் கனவளவா இருக்கும். குழாயின் கனவளவு தான் ஆப்வியஸ்லி எண்ணெயின் கனவளவாகவும் இருக்க போகுது. இதுதான் ஆரம்ப கனவளவு. ஆரம்ப கனவளவா கேள்வி இல்ல. கனவளவு அதிகரிப்புக்கான ஒரு கோவையை பெறணும். ஆகவே இறுதி கனவளவையும் கண்டு ரெண்டுக்கும் வித்தியாசம் பாத்தீங்கன்னா அதுதான் அதிகரிப்பாக இருக்கும். இப்போ தீட்டா Hங்கிற வெப்பநிலையில குறுக்குவெட்டு பரப்பளவு AH அப்படின்னு சொல்றேன். அந்த டைம்ல உள்ள கனவளவு VH மைனஸ் V நோட் தான் கேள்வி. இப்ப VH காண போறோம். VHக்கு பதிலா AH
இன்டூ எல்ஹெச். ஆனா எல்ஹெச் நீங்க எல்0 சார்பா கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. ரெண்டுல எந்த கோவையை வேண்டுமானாலும் நீங்க போடலாம். ஆனா இந்த ஆர்ஹெச் வந்து ரொம்ப பெருசா இருக்குல்ல, ஆகவே நான் ஸ்மால் r0 சார்பா உள்ள அந்த கோவையை போட போறேன். அப்போ ஏஹெச்சுக்கு பதிலா குறுக்குவெட்டு பரப்பளவு மாறி இருக்கும். a0 இன்டூ 1 சக 2 ஆல்பா டெல்டா தீட்டா. டெல்டா தீட்டாக்கு பதிலா தீட்டா h மைனஸ் தீட்டா நோட். எல்ஹெச்சுக்கு பதிலா என்ன செய்ய போறேன்னு சொன்னால் L0 சக 2 பை r0 இன்டூ 1 சக ஆல்பா இன்டூ தீட்டா h மைனஸ் தீட்டா நோட். இந்த கோவையை பிரதியிடுறேன். இந்த கோவையை பிரதியிட்டு நீங்க இதை வந்து சுருக்கி எடுக்க வேண்டி வரும். இதுதான் என்னவா இருக்கும்? VH ஆக இருக்கும். அப்ப நீங்க VH கண்டுபிடிக்க கூடியதாக இருக்கும். VH நீங்க வந்து கண்டுபிடிங்க, நீங்க சுருக்குங்க. சரியா? ஆனா கேள்வி VH இல்ல, VH மைனஸ் V0 அதான் கேள்வி. அப்ப நீங்க அதில் பிரதியிடணும். இதை வந்து கண்டுபிடிச்சு நீங்க ஏதோ வைன்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்ப வைய பிரதியிடுங்க. வைய பிரதியிட்டு V0 நீங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. A0 இன்டூ L0 சக 2 பை r0. இப்ப இந்த வையில இருந்து இவரை கழிச்சு விட்டீங்கன்னா நீட்சி வரும், கனவளவு அதிகரிப்பு வரும். அது உங்களுக்கு விடையா வருது, பெரிய கோவையாக வருது. அதை நீங்க சுருக்கி எடுக்க. இது வந்து எல்லாம் பெருமானத்துல தந்திருப்பாங்கன்னு வைங்களேன். அந்த பெருமானத்துல தந்திருந்தால் எல்லாமே சுருக்கப்பட்டு சின்ன சின்ன விடைகளா போயிருக்கும். இங்க தெரியா கணியங்கள் A0 L0 தீட்டா நோட் அப்படியெல்லாம் வாரதால தான் கொஞ்சம் பெருசா இருக்கு. மற்றபடி நம்பர்ஸ்ல வந்திருந்தா இதை ஈஸியா எதிர்க்கலாம். அப்ப இதுதான் என்னது, கனவளவு அதிகரிப்பாக இருக்கு. இதுதான் விடை. சரிதானே? அடுத்த கேள்வி பாருங்க. வெப்பநிலையுடன் குழாயின் உள்வழி குறுக்குவெட்டு பரப்பளவில் மாறலும் எண்ணெயின் அடர்த்தியின் மாறலும் புறக்கணிக்கத்தக்கவென கொள்க. அதாவது குழாயின் உட்பக்கமா இருக்க குறுக்குவெட்டு பரப்பளவு அது மாறலையாம், எண்ணெயின் அடர்த்தியும் மாறலாம். எண்ணெயின் வெப்பநிலை அறை வெப்பநிலையில் தீட்டா நோட்டிலிருந்து தீட்டா எச்சிற்கு அதிகரிக்கும் போது குழாயில் உள்ள தீட்டா எச்சில் எண்ணெயின் எண்ணெயின் பாய்ச்சல் கதி என்னும் விகிதத்துக்கான ஒரு கோவையை பெறுக. குழாயின் உள்வழிக்கும் வெளிவழிக்கும் இடையில எண்ணெயின் அமுக்க வித்தியாசம் மாறிலி என கொள்க. எப்படி செய்யலாம்? உள்வழியின் என்ன மாறல? உள்வழியின் குறுக்குவெட்டு பரப்பளவு மாறலன்னு சொல்றாங்க. வெப்பநிலையுடன் குழாயின் உள்வழியின் குறுக்குவெட்டு பரப்பளவின் மாறல் இல்லை, அடர்த்தியும் மாறல. அதே மாதிரி அமுக்கமும் மாறல இல்லையா? அமுக்க வித்தியாசமும் மாறல. அமுக்க வித்தியாசம் மாறாட்டி கனவளவு பாய்ச்சல் வீதம் இருக்கும், சமனாக இருக்கும். அப்ப நீங்க எழுதுவீங்க, குழாயின் முனைகளுக்கு இடையில் உள்ள அமுக்க வித்தியாசம் மாறிலி என தரப்பட்டுள்ளது, அல்லது மாறிலி பிரக்கல தரவுன்னு போட்டுக்கோங்க. நீங்க எப்படியாவது அதை எழுதிட்டு, ஆகவே கனவளவு பாய்ச்சல் வீதம் சமனாக இருத்தல் வேண்டும். கனவளவு பாய்ச்சல் வீதம்ங்கிறது Q. நம்மளுக்கு தொடர்ச்சியல் சமன்பாட்டின் படி AV அப்படின்னு தெரியும். இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த கனவளவு பாய்ச்சல் வீதத்துக்கான ஒரு கோவையை எழுத போறீங்க. கனவளவு பாய்ச்சல் வீதம் மாறலே தானே, அது சொல்லிட்டோம். அப்ப A1 V1 சமன் A2 V2, A2 V2 இதுதான் தொடர்ச்சியல் சமன்பாடு. இதுல நம்ம போட போறோம். ஆரம்பத்துல A0 இன்டூ இது வேகம், இது முதல்ல போட்ட V0 இல்ல, இது கதி வேகம். சரிதானே? இது சமன் இப்போ உள்ளது AH இன்டூ EH ஆக இருக்கா. இங்க போடுற VH, முதல்ல போட்ட VH வந்து கனவளவு, இங்க போடுற VH வந்து வேகம். சரிதானே? அங்க கேபிட்டல் போடுங்க, அப்போ இங்க சிம்பிள் போடுங்க. அது கொஞ்சம் தெளிவா காட்டு. ரைட். VH இன் கீழ் V0ங்கிறது உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியல் சமன்பாட்டின் படி A0 இன் கீழ் AH ஆக வர. இப்ப A0ஐயும் AHஐயும் சுருக்கி எடுக்கணும். A0 அப்படியே இருக்க AHக்கு என்ன போடலாம்? A0 இன்டூ 1 சக பீட்டா இன்டூ டெல்டா தீட்டான்னு போடுவோம் இல்லையா? குறுக்குவெட்டு பரப்பளவு அதிகரிப்பு பீட்டா இன்டூ டெல்டா தீட்டான்னு போடுவோம். ஆனா பீட்டா நம்மளுக்கு தெரியும் தானே, 2 ஆல்பாக்கு சமனா இருக்கும். பரப்பளவு விரிகை திறன்கிறது 2 மடங்கு ஏக பரிமாண விரிகை திறனுக்கு சமனா இருக்கும். வெப்பநிலை வித்தியாசம் தீட்டா H மைனஸ் தீட்டா நோட்டாக இருக்கு. A0ம் A0ம் கேன்சல் ஆயிடும். ஈஸியான ஒரு கேள்வி. அப்போ 1 இன் கீழ் 1 சக 2 ஆல்பா தீட்டா H மைனஸ் தீட்டா. இதான் என்னவா இருக்கும்? விடையா. சரி, அடுத்து 7வது கேள்வி பாருங்க. குழாய் காவலிடப்பட்டாலும் குழாயின் முழு நீளத்துக்கு குறுக்கேயும் வெப்பநிலை தீட்டா எச்சில் ஒரு சிறிய ஏக பரிமாண வீழ்ச்சி உள்ளது என கொள்க. சின்ன ஒரு வீழ்ச்சி ஒன்று இருக்கு. வீழ்ச்சி டெல்டா தீட்டா எனின் வட்ட இடைவெட்டின் இடை ஆரைக்கான ஒரு கோவை. குழாயின் நடுவில் வட்ட வெட்டு குழாயின் நடுவில் உள்ளதை கொண்டு அவ்வெட்டின் வெப்பநிலை மாறலை புறக்கணிக்க. என்னன்னு சொன்னால், இந்த எண்ணெய் இருக்கார்ல, அந்த எண்ணெய் டேங்க் 1ல இருந்து டேங்க் 2க்கு பாயும் போது வெப்பநிலை வெளியே போகாது, வெப்பம் வந்து வெளியே பாயல, காவல் கட்டி தான் வச்சிருக்கோம். ஆனாலும் இவருக்கு வெப்பநிலை சீராக குறையும். ஒரு ஏக பரிமாண ரீதியில குறைஞ்சிட்டு போகலாம். அதாவது 1 மீட்டர் போகும்போது 1 பாகை குறைஞ்சா 2 மீட்டர் போகும்போது 2 பாகை குறையும். அப்படி ஏக பரிமாணமா குறைஞ்சிட்டு போகலாம். இப்படி குறையிற மாதிரி எண்ணெயின் வெப்பநிலை மாறுமாக இருந்தால், நடுவில் ஒரு வட்டம் வச்சிருந்தீங்கல்ல, அந்த குழாய் வந்து இப்படி சுத்தி போகும்ல, அந்த வட்டம், அந்த வட்டத்தின் இடையாறை என்ன அப்படிங்கிறது கேள்வி. இடையாறை காண்றதுக்கு முன்னுக்கு இடையில உள்ள வெப்பநிலை என்னன்னு தெரியும். இப்ப சரியா மையத்துல தானே குழாயில அந்த வட்டம் இருக்கு. அப்ப மையத்தில் உள்ள வெப்பநிலை எழுதுவீங்க, வசனமா எழுதிக்கோங்க. குழாயின் மையத்தில் உள்ள இடை வெப்பநிலை. இடை வெப்பநிலைங்கிறது சராசரி. இந்த குழாய் இருந்தாரு தானே, அந்த 2 டேங்க்கும் இடைப்பட்ட குழாய், இல்ல இப்படி ஒரு குழாய் இருந்தாரு. இதை விட இங்க வெப்பநிலை வித்தியாசம் டெல்டா தீட்டாவா இருக்கா, ஏக பரிமாணமா தானே மாறுது. ஆகவே இதுல இருந்து நடுப்புள்ளிக்குள்ள வெப்பநிலை வித்தியாசம் டெல்டா தீட்டா பை 2 ஆக இருக்கும். இது 2க்கும் இடைப்பட்ட வெப்பநிலை வித்தியாசம் டெல்டா தீட்டா பை 2 ஆக இருக்கும். இவரை நம்ம சொல்றோம் தீட்டா H. என்ன வெப்பநிலை? தீட்டா H. வெப்பநிலை குறைஞ்சிட்டே போகுது. ஆகவே சரியா மத்தியில உள்ள குழாயின் என்ன இந்த வெப்பநிலை என்னன்னு சொன்னால் தீட்டா H
மைனஸ் டெல்டா தீட்டா பை 2. இதுதான் மத்தியில உள்ள எண்ணெயின் வெப்பநிலையாக இருக்கு. அடுத்து வட்ட இடைவெட்டின் ஆரை காண போறீங்க. வட்ட இடைவெட்டின் ஆரைக்கு பதிலாக நீங்க என்ன செய்யணும்? ஆல்ரெடி நீங்க RH கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா, அங்க ஒரு பெரிய கோவை வந்துச்சு. அதுல இப்ப இருக்க வெப்பநிலை நீங்க θH ஆக போட வேண்டியதான். அப்ப அந்த கோவை எப்படி வந்துச்சுன்னு சொன்னால் 2π R0 into 1 சக அல்பா பிராக்கெட்குள்ள θH மைனஸ் θ0 அப்படி வந்திருக்கும். ஆனா இப்போ இருக்க θH என்னது? இடையில உள்ள இப்ப இருக்க வெப்பநிலை என்ன? இந்த வெப்பநிலை என்னன்னு சொன்னால் இவர் தான் இப்ப இருக்க வெப்பநிலை. ஆகவே θH பதிலா θH மைனஸ் டெல்டா தீட்டா பை 2 மைனஸ் θ0 இப்படி வரும். இதே மாதிரி θH இருக்க இடத்துல எல்லாத்துலயும் இந்த வெப்பநிலை போட்டு கொடுத்தீங்கன்னா சரி. சக L0 alpha theta h minus delta theta by 2 sin theta naught. இதன் கீழ் 2π ஏதோ வந்துச்சுல.